சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஜூலை இறுதிக்குள் 2346 ஆசிரியர் நியமனம். கருணை அடிப்படையில் பணி. இன்ப அதிர்ச்சி தந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஜூலை மாத இறுதிக்குள் 2346 இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தலைமையில் சென்னை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக கூட்ட அரங்கில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறையில் நடப்பு கல்வியாண்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மேலும் கருணை அடிப்படையில் பணி. பள்ளி கல்வித்துறையில் பணிபுரிந்து பணியில் இருக்கும் போதே காலங்கள் சென்ற ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பெறப்படும் கோப்புகளை உடனுக்குடன் ஆய்வு செய்து பள்ளி கல்வி இயக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் பணி நியமனம் கிடைக்க உரிய வழிவகை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் 20/6/2025 நாள் வரை 3,35,428 புதிய மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. இதற்கு உறுதுணையாக இருந்த அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் 14,417 கட்டணமில்லா சேவை மையத்தில் பெறப்படும் புகார்கள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் சமூக நலத்துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து குழந்தை திருமணம் நடைபெறுவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்நிலையில் ஜூலை இறுதிக்குள் ஆசிரியர் பணி நியமனம். தொடக்க கல்வி இயக்கத்தில் வருகிற ஜூலை மாதம் இறுதிக்குள் 2346 இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்திட நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகளை துரிதமாக முடித்திட நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் பணியாற்றும் 157 மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு கையடக்க கணினிகளையும் 2024 முதல் 2025 கல்வியாண்டில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய முதல் மாவட்டம் சேலம், 2வது மாவட்டங்கள் தேனி, திருநெல்வேலி, 3வது மாவட்டம் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களுக்கு கேடயங்களையும் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களிடையே புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் சிந்தனையினை வளர்ப்பதற்காக பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக 38 முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கேடயம் நினைவு பரிசாக வழங்கியும் பாராட்டு தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.